ஹிந்துஸ்தானோட இதயம்னு சொல்லப்படுற மத்திய பிரதேஷோட இதயத்துல வானவில் மாதிரி ஒரு அழகான ஊர். சொல்லப்போனா இந்த மினி மும்பைன்னு வேற சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற உண்மையான இண்டோர் மக்களை கேட்டு பாருங்களேன். இந்த ஊரு மும்பை மாதிரி இருக்காது, இங்க இருக்கிற ஆளுங்களும் அப்படி இல்ல. காலங்காத்தால மொத்த முடியும் கெடுத்து விட்டான் பாரு. டேய், இந்த காலத்துல அல்தாப் ராஜாவோட பாட்டு எவன்டா கேக்குறான்? பிடிக்கலன்னா சாவு. என்கிட்ட ஓம் சாந்தி ஓம் சிடி இருக்கு, வேணுமா? என்கிட்ட இது இருக்கு, வேணுமா? பூத்த உன்கிட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது இது ஹரியோட சீட்டு, இங்க உட்காராதன்னு? கிளம்பு, வேற எங்கேயா போ. இங்க பாரு, உனக்கு ஹரியோட தான் ஒட்டிக்கிட்டு தெரியணும்னா இங்க நிறைய இடம் இருக்கு, நீ அங்க போய் உட்காரு. ஏன்னா நான் இங்க தான் உட்காருவேன். என்ன புடுங்குவே புடுங்கோ. அப்படியா? இப்ப உட்காருங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு நாளாவது சீக்கிரம் வந்து தொலைங்களேன், ஜிலேபியில ஆறி போகுது உங்களுக்காக வெயிட் பண்ணி. இங்க பாரா, இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி மாத்தூர். இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு வாழ்க்கையில என்னைக்குமே டவுட் வந்ததே இல்ல. அவன் என்னோட ஃப்ரெண்ட். இந்த கொடூரமான உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் கையை மட்டும் அவன் விட்டதில்லை. என்னோட காலை வணக்கம். முதல்ல பண்ணிட்டேன்டா. மச்சான் ஒரு நிமிஷம். ஏன்னா சின்னது இப்ப உட்காரு. பாரா, எனக்காக ஸ்வீட் எல்லாம் தொடச்சு கொடுக்குற. இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், சுட சுட ஜிலேபி. சீக்கிரம் சாப்பிடு, ஆறிட போகுது. டேய் மச்சாங்க போனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உனக்காக தான் இந்த சீட்டை பிடிச்சேன். உனக்காக தான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன பேசுற நீ? ஆனாலும் ஒரு நிமிஷம் இரு. டேய் என்னடா நீ? ஷிபாலி ஷிபாலி. இந்த பொண்ணுங்களை பத்தி நான் மட்டும் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? ரொம்ப வருஷமா இருக்கிற உறவு கூட ஒரே ஒரு பொண்ணுனால நாசமா போகுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்படிங்க தப்பிக்கும்? பரவாயில்லங்க, அவன் எனக்காக ஜிலேபிலாம் வாங்கி கொடுத்துருக்கான். என்ன மாதிரி இண்டோர் மக்களுக்கு உண்மையான அன்பை காட்டுறதுக்கு இதுதாங்க ஒரே ஒரு வழி. எல்லாம் கவனமா கேளுங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். தாரா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் போறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூசு. போடு பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஓய் ஹலோ, என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. இங்க குத்தி சாவடிச்சிருவேன் மச்சான். சீக்கிரமா முடிடா, அப்புறம் போயிட போறான். இன்னும் போயிட்டு தாண்டா இருக்கு, வேணா பாரு. டேய் பாடு, நான் தாரா பத்தி பேசுறேன்டா. ஹே போதும்,
நான் கிளம்புறேன். எனக்கு டியூஷன் இருக்கு, நான் அட, போகணும். இரு கொஞ்ச நேரம். இல்ல நான் போகணும். டேய் மச்சான், அவனை ரிஜெக்ட் பண்ணா என்னடா பண்றது? தன்னோட இளமைய கையாலேயே கடக்குறவங்க ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுறது இல்லடா. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு. அப்புறம் என்ன ஆகுதோ போய் பாத்துக்கலாம்பா. தைரியமா போ. சீ, போடா. அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி உன்னால ஒரு ஆணி கூட புடுங்க முடியாதுடா. மச்சான் பயமா இருக்குடா. ஏன்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா மனசு உடைஞ்சிரும்டா. டேய் கொத்தா ஒண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்தை கழிச்சிட்டேன். இவ்வளவு நேரத்துல அவன் பொண்ணைய மடக்கி புள்ளைய பெத்து போடுறான்டா. உன்னால இன்னும் ப்ரொபோஸே பண்ண முடியல. யூஸ்லெஸ். மச்சான், நான் லவ் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன்டா. ஆமா, இந்த லவ் லெட்டர் அப்படியே மடிச்சு உன் சூத்துல சொருகி வச்சுக்க போறியா என்ன? போ. டேய் மச்சான், அவ போறாடா. அவ சூத்து பின்னாலே போயேன்டா. போ. போடா. சரி தாரா. ஹாய் தாரா. குணால், நீ இங்க என்ன பண்ற? நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க வந்தேன். என்ன கொடுக்கணும்? இல்ல, நான் உனக்காக ஒண்ணு எழுதிருக்கேன். சரி, ஆனா இங்க எதுக்கு? என்ன சொல்ற? அட குணால், நீ கேர்ள்ஸ் வாஷ்ரூம்ல என்ன பண்ற? சயின்ஸ். அட என் பட்டம்மா, என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன். கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவ கேட்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே, நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே, கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ? என்னடா என்ன இது? சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன? இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட finish ஆக போகுது. என்ன, யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. Yes, yes. I love you so much, Tara. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you.
தாரா என் வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நாள் என்னோட வாழ்க்கைக்கு பெரிய வரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ விஷ் தாரா என்ன ரிஜெக்ட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். தாராவை நான் லவ் பண்ணாமலே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னோட கனவு கனவாவே இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சில கனவுகளோட விலைய சூத்தடி வாங்கினாதான் அடைக்க முடியும். ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. ம், உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீ தான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும், அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சுனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. Okay, bye. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். மேடம், இது விக்ராந்த் சாரோட ரிலேட்டிவ். கொஞ்ச நாள் இங்க தான் தங்க போறாரு. இவருக்கு மகேஷ் சாரோட பிளாட் கீஸ் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ம். ஹாய், விக்ரம் அண்ணா கால் பண்ணாரு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ரைட்? ஆமா, குணால் மராட்டே. மராठे. யா, ஜஸ்ட் கிவ் மீ a second, I'll get the key. ஓகே. Thank you.
சூப்பர். லூசு குதி பைத்தியமாயிட்டியாடா நீ? டேய் உனக்கு தெரியுமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. யூ மேட் இட். நிஜமாவா? சூப்பர். எஸ் 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 எஸ். தேங்க் யூ கடவுளே. ஐ மேட் இட். ஐ மேட் இட். மச்சான் பொன்னி. ஷிட் யார். மகேஷ் ஒத்த நான் உனக்கு எத்தனை வாட்டிடா சொன்னேன் படிடா படிடா படிடான்னு, நீ தான் கேட்கல. பொண்ணு சறுக்குன்னு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. இப்ப என்ன பண்ண போற? முடிச்சிட்டியா? நானும் பாஸ் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் உன்னோட ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணிருக்கேன். என்ன நைட் அடிச்சது இன்னும் வரங்களையா என்ன? பாரு. செக்ஸ் லைஃப் அமோகமா இருக்கிறவனுக்கு மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. அட கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். பாடே ஒன்னதாண்டா. என்னடா என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இண்டோர் காரங்க விரட்டிட்டாங்களா உன்ன? டேய் சவுட்டு கூதி. டேய் என்னடா என்னாச்சு? அங்கே மிச்சம் இல்ல. எதுவும் மிச்சம் இல்லனா என்னடா? என்ன கோலம் இது? கோத்தா டேய் குடிச்சிருக்கல நீ? ரொம்மால நீ எப்பத்துல இருந்துடா குடிக்க ஆரம்பிச்ச? மச்சான் நீ சொன்னல வாழ்க்கை வச்சு செய்யும் போது குடிக்க ஆரம்பிப்பேன்னு. வாழ்க்கை செஞ்சிருச்சு மச்சி. நாசமா போயிடுச்சு. அட குணா, எனக்கு மச்சான் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? டேய் 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 இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. டேய் நான் இருக்கல, ஒண்ணும் ஆகாது. ஓகே மச்சான் கவலைப்படாத. பா உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. முதல்ல தாராவை மீட் பண்ண விடு. போன் ஏன் கட் பண்றா அவ? கேள, இப்பவும் ஸ்கூல்ல இருந்த தாரா நினைச்சியா? காலேஜ்ல இருக்காடா அவ. மச்சான் பக்கத்துல உட்காந்து டார்ச்சர் பண்ணாத. டேய் காலேஜ்ல ஆளுங்கெல்லாம் மாறிடுவாங்க. அவ மச்சி கேள, ரோனித்னு ஒருத்தர் இருக்காண்டா, சரியான அயோக்கிய ராஸ்கல். ஏஐ ட்ரிபிள் கோச்சிங்ல அவனும் என்னோட தான்டா இருந்தான். இப்போ அவன் தாராவோட காலேஜ்ல தான் படிக்கிறான். அவளோட கிளாஸ் தான். மச்சான் நீ லூஸ் ஆயிட்டியா? அதெல்லாம் ஏன்டா எனக்கு சொல்ற? டேய் அவன் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தான்டா. வாடா பொறம்போக்கு நாயே, என்னடா ரொம்ப நாள் காணோம். நல்லா இதான் மேட்ரா? தாராவால் அது எப்படி பண்ண முடிஞ்சது மச்சான்? நீ தாரா கிட்ட பேசுனியா? தாரா இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா.
நோ யூ கான்ட். ஐ மீன் மர்ச்சன்ட் நேவி தான் உன்னோட கனவு இல்ல? அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட? எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வர எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்து தான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சிருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. போய் இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ். அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல் லைஃப்ல, இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, என்ன உலகத்துல வாழ்ற குணால் நீ? What's done is done. பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால், லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் இப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, தாரா, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்துக்குனா. We are done. தாரா, Are you fine? நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? உனக்கு ஃபிக்ஸ் வரும்னு ஏன் சொல்லல? Just it's okay. Rested. I'll get some fresh juice. You'll feel better. Okay, rested. இது தேவையில்லை. ஏற்கனவே பல வாட்டி ஃபிட்ஸ் வந்துருச்சு. எப்பத்துல இருந்து இருக்கு? சின்ன வயசுல இருந்தே.
ரியலி சொல்லவே இல்லைல்ல. குடி. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். அவ உன் காதலை டிசர்வ் பண்ணல. அவளை மறந்துரு. இந்த விஷயத்த உனக்கு யாரு சொன்னா? காம்னா, உன்னால என்ன கொஞ்ச நேரம் தனியா விட முடியுமா? ப்ளீஸ். ஓகே ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர், உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா ஐம் ஜஸ்ட் அ கால் அவே. ஓகே, பத்திரமா இரு. அப்புறம்டா மச்சான், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல. எனக்கு தெரியும், அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா. ஆ? அவ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாளா? அதுவும் நீ சாகறதுக்காக இண்டோர் போயிட்ட. ஒருத்தடே, ஒரு பொண்ணு கொடுத்த காயத்தை இன்னொரு பொண்ணால தான்டா சரி பண்ண முடியும். என்ன சொல்ற? பழைய காதல மறக்கடிக்க புது காதல கொண்டு வர சொல்றேன்டா. டேய், நான் காம்னாவை காதலிக்கலடா. அப்ப லவ் பண்ணாண்டா. அவ ஹாட்டா இருக்கா, உன்னை லவ் பண்றா, ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டா. வேற என்னடா எதிர்பார்க்கற? இன்னும் என்னடா வேணும் உனக்கு? எனக்கு தாராதான் வேணும். உனக்கு தாரா இல்ல, நல்ல சைக்காட்ரிஸ்ட் தான் வேணும். மகேஷ், போதும், நிறுத்து. ஏய் குணால், கதவு தரடா. ஏய் குணால், கதவு தரடா, தரடா. ஏய் பக்தா, கதவு திறக்கறியா இல்லையாடா? என்னடா? குணால், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், பேசுவியா? என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையாண்டா. டேய் டேய், என்னாச்சு சொல்லுடா. உன்னால் வாயை திறந்து பேசுறா. நீ வாழ்ற வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அட என்ன ஆச்சுடா? என்னாச்சுடா? பகல் கனவு பழிக்குமா மச்சான்? உன்ன மாதிரி நாள் முழுக்க தூங்குறவங்க கனவு பலிக்காது. இந்த கனவு கிணவெல்லாம் விடு. இத படி. காலேஜ்ல இருந்து வந்தது. லாஸ்ட் ரிமைண்டர். 10 நாளுக்குள்ள அட்மிஷன் போடலனா உன் சீட்டு வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஒருத்தர் சும்மா தலை ஆட்டாத. நாளைக்கு நீ காலேஜ் வர, அப்புறம் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் பண்ற. இன்னும் 10 நாள் இருக்குல்ல? டேய் லூசு குதி, நான் சொல்றது கவனமா கேளு. நான் பண்றேன், இப்ப உயிரை வாங்காத. ஒருத்தன் நக்கிட்டு போ. ஏ நில்லு. ஓட்காவா? எஸ் சார். சார் இது வேற டேபிளுக்கு சார். போ, மிச்சர் கொண்டு வா. சேவ் இல்ல சார். ஓத்தா, இண்டோர்ல எந்த மூலையில வேணாலும் கிடைக்கும். வாய முடிக்கிட்டு போய் எடுத்துட்டு வா, போ. சார் இது இந்தோர் இல்ல, மும்பை சார். பீனட்ஸ் கொண்டு வா. பீனட்ஸ் கூட இல்ல சார். ஏண்டா மிச்சர் இல்ல, பீனட்ஸ் இல்ல, பூட்டாவது இருக்கா? இருக்கு சார், அது இருக்கு. ஓத்தா, அந்த பூட்டை கேட்டுக்கு போ. தம்பி நீ போப்பா, நீ போ. டேய் என்னடா பண்ற? குணால் இங்க பார், என்ன பண்ற? இந்தா. தேங்க்ஸ். நான் குடிக்கிறது இல்ல. என்னது? நாய்வால கூட நிமித்த முடியும், ஆனா நீ குடிய விட மாட்டேன். இந்தா குடி. நான் பிராமிஸ் பண்ணிருக்கேன்டா, விட்டுட்டேன். யாருக்கு?
கேர்ள் ஃப்ரெண்ட்காக. எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்? நீத்துவா ரீத்துவா இல்ல அந்த அஞ்சு மாமா? லூசு குதி, அது என்னோட பாஸ்ட். இப்போ ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட், அதுவும் பர்மனன்ட். மச்சான், காதல் மனுஷங்களை மாத்திடண்டா. துரோகமும் தான். அதோ வந்துட்டா பார். மை லாஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், மை ஃபார் எவர். எட்டி விட்டான்னு வச்சுக்கோ, பாரவர் காணாம போயிடு. யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுற. எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? எப்படி இருக்க? Are you okay? Love you, baby. ஆனா ஒத்த என்னன்னு தெரியல, எனக்கு சூ தெரிஞ்சிருச்சு. காம்னாவை நான் இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணேன். ஆனா அதே காம்னாவை. ஹலோ ரேஷ்மா, அட எங்கடி போயிட்டு இத்தனை நாள்? உன்னோட போன ஆஃப்ல இருக்கு. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? என்ன போறியா? எங்க? திடீர்னு ஏன் இப்படி கிளம்புற? என்ன பண்றது, உன்கிட்ட மனசை தொலைச்சிட்டேன். ஆனா நீ இதை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. ரொம்ப சந்தோஷப்படாத, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு புரியுது. டேய் குடிக்கார பயலே, பப்ளிக் பிளேஸ்ரா. எப்போ திரும்பி வருவ? இனிமே வரமாட்டேன். எங்க ஊருக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு. இனி அங்கதான் இருப்பேன். அப்போ பிலால், அவனோட கேஸ் என்னாச்சு? கேஸ் முடிஞ்சு போச்சு. பிலாலும் தான். அவன்கிட்ட நான் என் நைட்டு தொழிலை பத்தி சொன்னதில்ல. தெரியும் எனக்கு அவன் தாங்கிக்க மாட்டான்னு. ஆனா அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. யாரோ சொல்லிட்டாங்க. அதனால அவன் ஜெயிலையே. நான் விருப்பப்பட்டெல்லாம் இப்படி ஆகல. அவன் கேஸுக்காக தான் பணம் தேவைப்பட்டுச்சு. இப்ப அவனே இல்ல. நீ தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். ताकि निजा के दे राघव रमा के गोलिश. என்னது? முதல்ல ஒண்ணு பாருன்னு சொன்னேன். ஊருக்கு போய் நீ என்ன பண்ண போற? தெரியல. ஆனா உன்னையும் பிலாலையும் மாதிரி தோத்து போக மாட்டேன். கடவுள் வாழ்க்கைய கொடுத்தா அதுல ஏதாவது ஒரு நல்லதும் இருக்கும். விதி இருந்தா மறுபடியும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இல்ல. மச்சான் பேலட் எடு. பேலட் எடுறா. அடங்கோர்த்தா. இந்த வச்சுக்க, யூஸ் ஆகும். உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, வேலை செய்யாம எதையும் வாங்க மாட்டேனா. என்னடா பண்ற பொறுக்கி?
சான்ஸ் கொடுக்கும்போது ஒண்ணும் பண்ணல. எப்போ சொன்ன? எப்பயாவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்னோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட. அப்பள வியாபாரம் பண்ண போறேன். இங்க இருந்து எனக்கு ஆர்டர் வாங்கி கொடு. முதல்ல ஆரம்பி. உன்னோட அப்பளத்தை ஸ்டேஷன்ல வச்சு வித்துடுறேன். நான் உன்னை சொன்னா கேப்பியா? ம். நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை நீயே அழைச்சுக்காத. வாழ்க்கை எல்லாருக்கும் கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுக்கும். உனக்கும் கிடைக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாரு. நல்ல பொண்ணுடா. அவளோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இருந்தாலும் அவ தோல்வியை ஒத்துக்கலடா. ஆனா நான் என் கூட அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. வெறும் காதல் தோல்வி மட்டும்தான். ஆனா என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிக்கிட்டு இருக்கேன். யாரா நானு? The day you realize that you are a loser, you are no more a loser. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல நண்பா. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஓகே, வா. சரியா சொன்ன மச்சான். கிளம்பு, காலேஜ் போய் அட்மிஷன் வாங்கலாம். டெய்லி குடிச்சு குடிச்சு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? டென் டேஸ்னு காலேஜ்ல இருந்து ரிமைண்டர் வந்து இதோட ஒரு மாசம் ஆகுது குணால். ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு நாள் வரும். அவன் வாழ்க்கையில அவன் பண்ண தப்பெல்லாம் அவன் அன்னைக்குதான் அவனுக்கு புரியும். எனக்கும் அப்படிதான். என் வாழ்க்கையில ரேஷ்மா மட்டும் வரலன்னா நான் தோண்டின பள்ளத்துலதான் நான் இப்ப விழுந்திருக்கேன்ற விஷயம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது. லேட்டா புரிஞ்சாலும் பரவாயில்ல. ரேஷ்மா அன்னைக்கே சொன்னா வாழ்க்கை கண்டிப்பா நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும். எனக்கும் கொடுக்கறதுக்கு போல. நான் என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை சரி பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுங்களா? நான் நினைக்கிறேன். ஓய் குணால், ஏ குணால் கதவ அடங்கு ஆத்தா இங்க வர்றா.
அப்படியே செம்மையா இருக்கடா. பார்க்க நல்லதாண்டா இருக்க. தெரியும் நீ மூடு. இந்தா உனக்கு ட்ரெஸ். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? என்ன பண்றடே? கொத்தா, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் காலேஜ்க்காக அனுப்புறாரு. ஆனா நான் இங்க குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப குடிக்காத. ஒருத்த குடிக்க வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? மச்சான், என் வாழ்க்கை நாறு நாரா கிளியுதுடா. கிழியதானே செய்யும். இப்ப எழுதி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றத காது கொடுத்து கேளு. புது சீசன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜ்ல சேர்ற வழிய பாரு. டேய், எனக்கு படிக்கிற மூடே இல்லடா. நான் வேணா வேலைக்கு போட்டுமாடா? என்ன படிக்க மாட்டேன்ற? நான் இருக்கேன், காமனா இருக்கா, நாங்க ஹெல்ப் பண்றோம். டேய், ஏற்கனவே நான் கான்ல இருக்கேன். இப்ப நீ எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போடா. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்டா. டேய், காண்டே தாம என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல போறியா இல்லையா? டேய், சும்மா மூடிட்டு வாடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத மச்சான். மும்பைல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. டேய், போதும்டா, இதோட முடிச்சுக்கலாம்டா. முடியல, போதும். முதல்ல ஆள விடுங்கடா சாமி. அட சார் கிளாஸ் சோடா இங்க ஒருத்த. சரி, சோடா வை, சூத்துல ஊத்துவா. பிரதர், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு. அமேசிங் அமேசிங். இது ரோஷன் கிஃப்ட் பண்ணுது. ஓகே லிசன், ப்ளீஸ் எனக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணு. அபௌட் வாட்? சரி சொல்லு. எதனால என் மேல அட்ராக்ட் ஆன? எல்லாமே. வாவ், என்ன அவ்வளவு லேசா சொல்லிட்ட எல்லாமேன்னு? கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லு பாக்குனால். கொஞ்சம் டீடைலா. ஓகே, எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னோட இந்த அழகான கண்ணு. பட் யூ டோன்ட் வாண்ட் டு டு இட் இன் பிரைவேட்? நோ யா, நீங்க எல்லாரும் வந்துருங்க. மகேஷ், அதுக்கப்புறம் என்ன பைத்தியக்காரனாக்குற உன்னோட இந்த ஸ்மைல். Okay, just let me think. I know this amazing place. Nice. எங்க என்னப்பா? அண்ட் உன்னோட இந்த மூக்குத்தி. ஹாய். Oh, yeah. Oh. என்னாச்சுப்பா? சரியா நடக்க கூட முடியல உன்னால? எவ்வளவு குடிச்ச? யார் இவ? ஆலியா, my best friend. ஹாய். மகேஷ், இவனுக்கு லெமன் ஜூஸ் கொடு. ஏய் பேரர், என்ன விஷயம்? லெமன் ஜூஸ் கொண்டு வா. அதுக்குள்ள வந்துட்டோமா? அப்புறம்டா, நல்லா என்ஜாய் பண்ணியா? சொல்லு மச்சான், சொல்லு. அட சும்மா சொல்லு. மகேஷ், மை ப்ரோ. சொல்றா தம்பி. நான் அவளை லவ் பண்றேன். இப்ப எதுக்குடா சிரிக்கிற? சரி சொல்லு. இது உண்மையா? Do women prefer chocolate over sex? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதானா? I do. ஆனா I hate chocolates. இன்ஃபேக்ட் எனக்கு பைனாப்பிள் தவிர வேற எந்த ஃபிளேவருமே பிடிக்காது. You like pineapple? I love it. ரோஷனுக்கும் அதான் பிடிக்கும். ஆலியா அவன் தான் போயிட்டான்ல, நீ அவனை மறந்துரு. அவ்வளவு ஈஸி கிடையாது குணால். எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? தாரா. அவளை உன்னால மறக்க முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணிருக்க. எப்படி? காதல் பித்தனோட காதல் பறி போகும்போது காலம் காதலுக்கும் காமத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கும். நானும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். குணால், can I hug you? Can I get a hug? I need it.
ஷூர். ரோஷன் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லணும். உன்னை விட்டு அவனால எப்படி போக முடிஞ்சது? என்ன பண்ற குணால்? ஐ லவ் யூ ஆலியா. என்னது? ஆமா ஆலியா, நான் அந்த ரோஷன் மாதிரி. ப்ளீஸ் நிறுத்து. ஐம் சாரி. இங்க பாரு குணால், நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் ரோஷன் இன்னும் மறக்கல. ஏன்டா அறிவு கேட்டவனே, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க நீ? நான் ஆலியா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். அவன் மேல பாய சொல்லல. மச்சான் அவதான்டா நான் ஹக் பண்ணான். நானும் கொஞ்சம் தடுமாறிட்டேன். செம்மடா, ஆனா நல்லதா போச்சு. அவ உனக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கல, இல்லன்னா இன்னும் தடுமாறி போயிருப்ப நீ. இல்ல டேய், என்னடா நீ லூசு மாதிரி பேசுற? நான் எமோஷன்ஸ பத்தி சொல்றேன். அப்படியா? அவளும் என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன்டா. செல்லம், நீ விஜய் மாலியாவோட ஒரே வாரிசும் கிடையாது, பாலிவுட் ஹீரோவான ரித்திக் ரோஷனும் கிடையாது. ஏண்டா டேய், ஒரு பொண்ணை ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போனா அவளுக்கு உன் மேல லவ் வந்துருமா? லூசுக்கு இது பாரு, உன்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இதான் ப்ராப்ளம்டா. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கொஞ்சம் கட்டி பிடிச்சானா உடனே ஃப்ரீ தான் எல்லாமே கிடைக்குதுன்னு அலைவீங்கல்ல. மூடு. சென்ட்ரல் இந்தியாவோட பிசினஸ் கேபிட்டல் தான் இண்டோர். அது ஒன்னும் சின்ன கிராமம் இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. வாத்தா டேய், நீ ஆலியாவை கரெக்ட் பண்ண வந்தியா இல்ல இண்டோரை பத்தி பேச வந்தியா? நமக்கு ஆலியா தாண்டா முக்கியம். பண்ணணும்ல. அப்போ உன்னோட எத்து போன புத்திய ஓரம் வச்சுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். புடி. சரி, நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ணாத, வெறும் ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோ. என்ன ஃபார்முலா? பொண்ணை கரெக்ட் பண்ற ஃபார்முலா. A is equal to attachment, D detachment, C is equal to commitment. என்னடா புரிஞ்சுதா? இத பாரு மச்சான், பொண்ணை கரெக்ட் பண்ண நிறைய வழி இருக்கு. ஆனா இதுல என்ன மாதிரி அறிவாளியில இருந்து உன்ன மாதிரி முட்டாள் வரைக்கும் எல்லாருமே செட்டில் தான். ஆனா நான் இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுக்க போற ஃபார்முலா இது எல்லாத்துக்குமே அப்பன்டா, அப்பன். அப்படின்னா பொண்ணை கரெக்ட் பண்ற மந்திரம். செம்மையா இல்ல? டேய் லூசு, மேல சொல்லு. சொல்றாங்க இரு. அக்கா இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுத்தா? அது வந்த மாமா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். I'm sorry yaar. It's okay. I loved it. Thank you. Hi Kunal. Hi Alia. How are you? Fine, how are you? I'm good. அது நான் உனக்கு சொன்னேன்ல, அது ரோஷனோட பிக்சர்ஸ் மொபைல்ல இருக்குன்னு. அது நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். I think I've moved on. வாழ்த்துக்கள். Thank you so much.
குணால் நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்ப இதெல்லாம் பாசிபிள் ஆயிருந்திருக்காது. So thank you. Thanks for being there when I really need someone. விட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சிருவியே. மறுபடியும் ஐஸ்கிரீம் டேட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல வரியா என்ன? You're such a sweetheart, Kunal. சரி ஓகேப்பா, நான் இப்ப தூங்க போறேன். எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. 3 பிளேட் பானிபூரி தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்காம வேற என்ன செய்யும்? இல்ல அது இல்ல, அது வந்து I got my periods now. So அப்படிதான் இருக்கும். சரி ஓகே பை. மகேஷ் பொறம்போக்கு பயல. கொஞ்சம் ஃபோன் செக் பண்றியா? எத்தனை மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பண்ணிருக்கேன்னு பாரு. என் மெசேஜஸ்க்கு ரிப்ளையும் பண்ணல, என் கால்ஸ் கூட எடுக்கல, என்ன பாக்குறதுக்காக கூட வரல. யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்ன? இங்க பாரு ஆலியா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இனி என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நம்ம மீட் பண்றது இதான் கடைசின்னு வச்சுக்கோயேன். சின்ன குழந்தைத்தனம் இது குணால். வாட்ஸ் ராங் வித் யூ? நான் திரும்ப இண்டோருக்கே போலான் இருக்கேன். நான் என் கனவுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா எதுவும் நடக்கல. குணால், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? ஆலியா, நீ என்னால நடிக்க முடியாது. என்ன நாடகம் என்ன சொல்றேன்னு எனக்கு இந்த எதுவும் பொய்யான ஃப்ரெண்ட்ஷிப்பே நடிப்பு. ஆலியா, ஐ லவ் யூ. சும்மா பேருக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு செட் ஆகாது. இங்க பாரு குணால், நான் ப்ளீஸ் நீ எதுவும் சொல்லாத ஆலியா. நீ தான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டு என்ன வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு. இதெல்லாம் ஏன் தப்பு தான். That I fell in love with you. what if I say that I love you too? அப்ப கூட என்னை விட்டுட்டு போயிருவேன் என்ன? You love me. I love you குணால். I love you, Alia. ADC? என்னது இது ADC? மகேஷ் கேர்கி வச்சிருக்கேன். Tell me that you love me குணால். I love you, Tara. I love you. தாராவா? தாரா? யார் தாரா? ஆலியா, ஐ லவ் யூ ஆலியா. ஐ லவ் யூ. இதோ பாரு. அவன் உன்னோட எக்ஸ் தானே? யார் எக்ஸ்? ஐ லவ் யூ ஆலியா. ஆலியா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. You still love her, right? அட, ஐ ஹேட் ஹர். என் கை நீ முதல்ல You அவுத்து விடு. still love her. ஆலியா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. உன்னோட தப்பு இல்ல குணால். இந்த காதலே இப்படித்தான். ஆலியா. Fuck you குணால். Fuck you. ஆலியா. டேய் சைக்கோ, என்னடா பண்ற? சாரி. லூசு குதியா இருக்கும் போல. உனக்கு என்ன பிரச்சனை? பைத்தி, இது எப்படிடா உடைஞ்சது? செவிட்டுக்கு உன்கிட்ட தான்டா பேசுறேன். போன் வர எனக்கு அம்மா கால் பண்ணாங்க. சடனா ஃபிக்ஸ் வந்து போன் கீழே விழுந்துருச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான்டா ஃபிட்ஸ் வருது உனக்கு. போன வாரம் கூட மால்ல வந்து ஆடிட்டு இருந்தல்ல.
இதெல்லாம் நைட் டியூட்டியால வந்த வேணா. நைட் எல்லாம் வேலை பார்க்க வேண்டியது, பகலெல்லாம் பொறுக்கி மாதிரி சுத்துறது. அது போதாதுன்னு 24 மணி நேரம் குடி வேற. என்னடா பிரச்சனை உனக்கு? கண்ணாடியில உன்னோட டார்க் சர்க்கிள்ஸ பாத்துக்கிட்டியா? நாளையில இருந்து நைட் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு டே ஷிஃப்ட் பண்ணு, புரியுதா? நான் வெயிட்டர்டா லூசு, மேனேஜர் இல்ல. யாரு எந்த ஷிஃப்ட்ல வரணும்னு மேனேஜர் தான் சொல்லணும், சரியா? அப்ப பகல்ல ஒழுங்கா தூங்கண்டா. எனக்கும் தான் லெக்சர்ஸ் இருக்கு. லீவ் போட்டு உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தா எனக்கும் சீட்டு கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. பேசுறான். எனக்குன்னா அப்படின்னா டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். நான் சொல்ல வரத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. நீ எவ்வளவோ பரவாயில்லடா. கிடைக்கிற டிப்ஸ் வச்சு காரே வாங்கிட்ட. இவ்வளவு சீக்கிரம் இன்ஜினியர்ஸோட ஃப்ரெஷர்ஸ் கூட சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப காலேஜை விட்டுரு, இந்த மாதிரி வெயிட்டர் ஆயிடு. பேச வந்துட்டான். யாரா அந்த பொண்ணு? யாரா அந்த பொண்ணு சொல்லுடா. என்னாச்சு? டேய் உன்னதாண்டா. குணால், தாரா எங்க இருக்க? நான் மும்பைல தான் இருக்கேன். இங்க வர முடியுமா? ப்ளீஸ் வா நீ குணால். அழுவுறியா? ப்ளீஸ் உடனே கிளம்பி வா குணால், ப்ளீஸ். என்னாச்சு தாரா? நீ திரும்பி வந்துடு. கம் பேக் குணால், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இப்பவே வரேன் தாரா, உடனே. I'm sorry குணால். நீங்க என்ன பண்ற? அதுவும் தனியா? சாகரத்துக்கு வந்து என்ன? அப்புறமா தான் தோணுச்சு, சாகரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. After all, you were the only one that ever truly loved me. முட்டாள்தனமா பேசாத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. I'm just sorry குணால். நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. சொல்லு தாரா, என்னாச்சு? ரோனித் உன்னை விட்டுட்டானா? he did worse. அதை விட ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ரெக்கார்ட் பண்றது. அப்புறம் என்னாச்சு?
எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது that he's a big damn womanizer. என்ன தவிர இன்னும் 2-3 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு அவனுக்கு. bloody bastard. அப்புறம் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் நான் அவன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். ஜஸ்ட் படுக்கிறதுக்கு. அப்ப இந்த வீடியோஸ் அது அவன் கிட்ட தான் இருக்கா? அவன் என்ன பிளாக்மெயில் பண்றான் குணால். ஒருவேளை நான் அவன் பேச்ச கேட்கலன்னா எல்லா வீடியோஸையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். எனக்கு செத்துடணும்னு தோணுது. அவனுக்கு கால் பண்ணு. ப்ளீஸ் கால். இப்ப எங்க இருக்கான்னு கேளு. எனக்கு பயமா இருக்கு குணால். நான் இருக்கல தாரா. கால் ஹிம். உன் போன கொடு. யாரா நீ? தம்புட்டு போன கொடுறா பாடு. யாரா நீ? குணால் மராட்டே. பாரா நீ தானே அது? எனக்காக தானே உன்னை கழட்டி விட்டா? ஒருத்தவன் போன எடுத்து இப்பவே தாராவோட வீடியோஸை டெலீட் பண்ணு. ஏய், உன்னை கழட்டி விட்டுட்டு போனவடாவ. அவன் மேல ஏன்டா பரிதாபப்படுற? ராக்கி ஏதாவது கட்டிட்டாலா என்ன? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. டேய், இதெல்லாம் யாருக்காகடா? உனக்கு துரோகம் பண்ணாலே அவளுக்காகவா? இது என்னோட காதலிக்காக பண்ண. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குடா. அத்தா தாரா, தேங்க்யூ குணால். எப்போத்துல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச? எதுவும் சொல்ல மாட்டியா? ரோனித்தோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இனி நீ கவலைப்பட தேவையில்லை. சரி, கிளம்புறேன். இவ்ளோ சீக்கிரமாவா? அடுத்த வாட்டி நல்லா யோசிச்சு லவ் பண்ணு தாரா.
தப்பான ஆளை காதலிச்சா அது கடைசியில பிரச்சனையில தான் முடியும். அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். பாய். குணால், குணால், முட்டாள்தனமோ இம்மெச்சூரிட்டியோ சரி தப்பு பார்க்க தெரியாது எனக்கு. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ தப்பானவன் இல்ல குணால். Can I get one more chance, Kunal? உன்னோட காதல் இப்பவும் திரும்பவும் எனக்காக உயிர்ப்பிக்குமா குணால்? I understand. இது வரைக்கும் சாகாத காதல் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை தாரா. என்னடா பண்ற? என்னடி பொண்ணு கிடைச்ச உடனே ஃப்ரெண்டை விட்டுட்டு போறல்ல? தாராவை ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. மறுபடியும் மிஸ் பண்ண விரும்பல. உடம்ப பாத்துக்க மச்சான். போய் புது வாழ்க்கை ஆரம்பி. மச்சான் கிளம்பலாமா? நல்லா இரு. சாய்ராம். I'm sorry, Kunal. சாரி எதுக்கு? என்னாலதான் நீ மர்ச்சன்ட் நேவில இல்லல்ல. அதானே உன்னோட கனவு.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ திரும்பவும் சொல்றேன். யூ ஆர் மை ட்ரீம் தாரா. ஐ லவ் யூ. நான் கிளம்பணும் குணால். மணி 5 ஆச்சு. 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிரும். அம்மா இப்போ 100 கேள்வி கேட்பாங்க. போக விடு ப்ளீஸ். தாரா, நீ என்ன இப்படி ஃபர்ஸ்ட் டைமா வர? கண்டிப்பா உங்ககிட்ட வீட்ல போய் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஆமா, ஆனா இதே மாதிரி ஒரு லிஸ்ட் அம்மாவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாசம் முழுக்க நான் வெறும் காரணம் தான் சொல்லிருக்கேன். Isn't it worth it, தாரா? உனக்காக 1000 times over. தாரா, அந்த பிரத்யூஷ் யாரு? எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட, அவன் என் ஃப்ரெண்டு, பேட்ச்மேட், காலேஜ் ஃபெஸ்ட்ல என்னோட டான்ஸ் பார்ட்னர். கூட சேர்ந்து ஆட பொண்ணு யாரும் கிடைக்கலையா? ரியலி? நிஜமா ஃப்ரெண்டு தானே தாரா? குணால், என்ன சொல்ல வர? யார் கூட வேணாலும் படுக்கிறவன் நினைச்சியா என்ன? ஐயோ இல்ல தாரா, நான் அப்படி சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வந்த நீ? இது சொல்றதில்ல, ஆனா புரியுது குணால். எந்த ஒரு பையனோட கால் வந்தாலும் உன் முகம் மாறுறத நான் பாக்குறேன். சரி, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஏ தாரா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டேன். சாரி ப்ளீஸ். நான் உன்னை கரெக்டா 10வது படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என் கண்ணு எப்ப மூடி இருந்தாலும் ஒரே ஒரு முகம் தான் எனக்கு தெரியும். அது உன்னோட. நீ என் பேரை சொல்லி கூப்பிடுவல்ல, அப்ப எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசுவாங்க, அந்த லாஸ்ட் லவ் பத்தி யாரும் ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீதான், லாஸ்ட் லவ்வும் கண்டிப்பா நீ மட்டும்தான். ஐ ட்ரஸ்ட் யூ தாரா. ஐ ட்ரஸ்ட் யூ வித் ஆல் மை ஹார்ட். என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தாரா. உன் கோவம் குறைஞ்சதா இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? ஏன் என்னை இவ்ளோ காதலிக்கிற? தெரியல, நம்மள மீறி தப்பு பண்ணிடுறோம். சொல்ல, ஏன் என்னை இவ்ளோ காதலிக்கிற? எனக்கு சத்தியமா தெரியாது. ஏதாவது ரீசன் இருக்கும்ல? எதுவும் இல்ல. Because when you love someone for a reason, the love dies when the reason dies. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணுவியாவா? நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லி நான் போய் தாலி கொண்டு வந்து இங்கே கட்டுறேன். நிஜமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. I love you, Tara. I love you lots. ஒருவேளை இதுவே பாலிவுட் படமா இருந்திருந்தா. ஹலோ, யாரு பேசுறது? வெறிக்கு அர்த்தம் தெரியுமா? யாரு? நான் உன் தாரா கூட படுத்த 2வது ஆள் தான் பேசுறேன். யாரா நீ? யாருன்னு சொல்லிட்டு பேசு. ரோனித். போன வாட்டி நான் உனக்கு கொடுத்தது பத்தலையா ரோனித்? அட்ரஸ் அனுப்பு. நான் இப்பவே அங்க வரேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த வெறி நான் தெரியும். ரோனித், இங்க பாரு, இன்னைக்கு என் பர்த்டே. தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. சரி விடு, நானே சொல்றேன். இப்ப நம்ம ஆம்பளைங்களை பத்தி பேசுறோம்னு வச்சுக்க, பொம்பளைங்க ஆசை இருக்கிறவனதான் நம்ம வெறி என்ன சொல்லுவோம். ஆனா அதான்ப்பா, எத்தனை பேர் கூட படுத்தாலும் சரி மனசே ஆறாது. The woman is a playboy. The men who are crazy for sex and women. மத்தவங்க பத்தி யாரும் கேட்கல. அப்படி கூட வச்சுக்கலாம். But the point is, வெறிய ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பொம்பளைங்களையும் நிறைய வெறி இருக்கு.
இப்ப நீ தாராவையே எடுத்துக்க. மொத்த பாடி இவ்வளவு தாண்டா உனக்கு மரியாதை. அட தப்பு அவ மேல இல்லப்பா, அவ ஆளே அப்படித்தான். ஒருத்தன் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது அவளால. இப்ப நீ மும்பைல இருந்து இண்டோர் வந்தா கூட அவ உன்னால போர் ஆயிடுவா. வேண்டாம், லிமிட்ட கிராஸ் பண்ணாது. காலம் மாறுது நண்பா, ஆனா மனுஷனோட பிறவி குணம் மட்டும் மாறதே இல்லை. நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்றியா? கண்டிப்பா பண்ணுவ. ஒன்னும் தெரியாதவனே இன்டர்நெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பேசி முடிச்சிட்டியா? அட பிரத்யூஷ் தெரியுமா உனக்கு? அட அவன் தான்ப்பா, எல்லா காலேஜ் ஃபெஸ்ட்லயும் அவன் கூட தான் ஆடிட்டு இருக்கா. அட்ரஸ் அனுப்புறேன், போய் பாரு. ஏன் இன்னைக்கு உன் அம்மா தான் அவன் கூட படுத்திருக்காளா? இல்லப்பா, தாரா இருக்கா. டேய் ரோனித், நான் உன்னை டேய் யாரா நீ பாட்டுக்குள்ள போற? பெட்ரூம் செக் பண்ணு. பெட்ரூம் செக் பண்ணுமா? ஏன் எதுக்கு? யாராவது உள்ள இருக்காங்களா? யார் வந்தாலும் உள்ள நுழையறதுக்கு அதானே சத்திரம் நினைச்சியா? என் பெட்ரூம்டா அது. வெளியே போ முதல்ல. பிரத்யூஷ் வேண்டாம், தேவையில்லாம குறுக்கல வராதடா. பூல பெட்ரூம் எங்க இருக்கு? டேய் பெட்ரூம் எங்க? அவ என் கேர்ள் ஃபிரெண்ட், புரியுதா? கேர்ள் ஃபிரெண்டா? யாரா அது? அவ பேர் என்ன? சொல்லு. விட்றா மயிர. டேய் மணி எங்கடா போற? நில்லுடா. ஓபன் தி டோர். நான் சொல்றது கேளுடா. பாத்து டோர் ஈரா. டேய் இங்க பாருங்க, உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் ஓபன் தி டோர். சரி, உங்க வாய்ஸ் கிட்ட கூட போதும். ப்ளீஸ் ஏதாவது பேசி தொலைங்க. குணால் கொஞ்சம் ப்ளீஸ் பொறுமையா இரு. கதவை திறக்க சொன்னேன். குணால் ஏய் மரியாதையா கதவை திற. திறடி கதவை. குணால் டேய் பிரத்யூஷ், மரியாதை அவளை டோர் ஓபன் பண்ண சொல்லு. ஒரே ஒரு வாட்டி நான் பாத்துட்டு போயிட்டேன்டா. டேய் ப்ளீஸ் டா. சரி சரி நீ பொறுமையா இரு. அவ பொண்ணு, அவ பயந்துருப்பா. கதவை இப்ப திறக்க மாட்டாடா. மத்த சொன்னா நீ கேட்க மாட்டல. உமால என்ன பண்றேன்னு பாரு. நான் சொல்றது கேளு. நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் குணால். சண்டை போட்டானா? இல்ல சார், ஒரு பார்ட்டில அவன் சர்வ் பண்ணிட்டு இருந்தான். சடனா இவனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. எபிலிப்சி. காயம் ரொம்ப ஆழமா இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். சாரி குணால். இதெல்லாம் எப்பத்துல இருந்து நடக்குது? அது தாரா உனக்கு சொல்லணும் தான் இருந்தா. என்னன்னு? அதான் அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றதுக்கான தைரியம் தான் அவளுக்கு இல்ல. ஏற்கனவே அவ பண்ணிட்டா. இது ஒண்ணும் அவளுக்கு புதுசு இல்ல.
ஷர்ட்டை கலட்டு. சாரி, ஷர்ட்டை கலட்டி குடுறா. ஓ ஷட்டா. இப்போ சொல்லு. சொல்லுடா மகேஷ், பர்த்டே அதுவுமா கேர்ள் ஃப்ரெண்டோட தன்னுடைய ஃபேண்டசி என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனோட தூக்கத்தை கலைச்சு அப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குட் நைட். All said and done. என்னோட கதைக்கு இது தி எண்ட் இல்ல, இது ஆரம்பம். கடைசியில இந்த காதலோட விளையாட்டுல தாரக மந்திரம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேம் ஆஃப் லவ், you either play or get played. I had been played on, and now I was all set to play.